பிள்ளை குழம்பு ஊத்து பிள்ளை. தாரேன். போதுமா? போதும் போதும். நல்லா சாப்பிடணும் என்ன? அதெல்லாம் நல்லா சாப்பிடுவா. ஏன் பிள்ளை நீ இன்னும் சோறாக்காம இருக்கிற? நீ இப்படியே பண்ணிட்டு எங்க அண்ணன் உன்னை விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்க போற பாரு. ஆமா கம்மனு கடையா. இந்த பொண்ணுக்கு இப்படி பண்ணினாதான் சரிப்பட்டு வரும் இல்லையானே? எல்லாம் கொடுங்க. சீக்கிரம் சாப்பிடல. நீ சாப்பிடுமா? காட்டு சீக்கிரமா. நீ சாப்பிடுமா அம்மா சாப்பிடணும்? இன்னும் ஒரு 2 ரூபா. ஒரு நிமிஷம். கழுவிட்டியா? உட்காந்து சாப்பிடுல. இதை சாப்பிட்றேன். ஐயோ அம்மா வயித்து வலிக்குது. ஐயோ அம்மா வயித்து வலிக்குது. இந்தாங்க.
எங்கேயாவது பூஜை ரூமுக்கு எடுத்துன்னு வந்து அம்பாள் முன்னாடி கொண்டு போ. வாங்க. இதோ, உங்க அன்னபூர்ணி இங்கேயே வந்துட்டாளே. நீங்க தொலைச்சதா சொன்னல அவதானே இவோ? ஆமா ஆமா, அச்சு அசல் அப்படியே இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அம்மா, நான் சொன்னேன்ல மேஜிக்லாம் பண்ணுவார்னு. இல்ல அம்பாளோட அருள். அன்னபூர்ணி மறுபடியும் உங்க ஆத்துக்கு வந்திருக்கா. அவனுக்கு ஒரு ஆரத்தி காட்டிடுங்க. என்னது, அம்பாளுக்கு சாத்தின புடவையா? ஆமா, ஆனா இதுல பாபாவோட புஸ்தகம் இருக்கு. பாபாவோட புஸ்தகம்? ஆ, அவர் சமாதி ஆகிறதுக்கு முன்னால எங்க சந்ததியில யாரோ ஒருத்தருக்கு அந்த காலத்துல கொடுத்ததா சொல்லுவா. அப்படியா? சுவாமி, அது பிடிக்காதுங்க. அந்த புஸ்தகத்துல அரபியில் ஏதோ எழுதியிருக்கு, அதெல்லாம் நமக்கு புரியாது. இல்ல, எனக்கு ஓரளவுக்கு அரபி தெரியும். இல்ல, அதை பிரிக்க கூடாதுன்னு தலைமுறை தலைமுறையா எங்க ஆத்துல ஒரு ஐதீகம். அதுவும் இல்லாம அது பிரிச்சு படிக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. எது சொல்ற நீங்க? புஸ்தகம்னா பிரிச்சு படிக்கிறது தானே, அதுல என்ன எடுக்கிறது? இதான் சொன்னேன், இந்த புஸ்தகத்தை இந்த சர்ப்பம் தான் காவல் காத்துன்னு இருக்கு. காலங்காலமா இங்கேயே சுத்தி வந்துட்டு இருக்கு. நாங்களே இந்த காட்சியை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறோம். இந்த பாம்பு தான் சிவபெருமான் கழுத்துல இருந்ததுன்னு எங்க தாத்தா சொல்லுவா. போலாமா? ம். இருட்டுனா போல இருக்கு. பெரியவா ஆத்துல சாப்பிட்டு போலாமே. பேஷா சாப்பிட்டு போறேன். பூர்ணி, போய் எல்லாம் தயார் பண்ணு. சரி, கொல்லை பக்கம் போய் இலையை எடுத்துட்டு வா. சரிப்பா. வாங்க. ம். தாயே, நீங்க நல்லா இருக்கணும். அன்னபூர்ணிங்க உங்க பேருக்கு ஏத்த மாதிரி திவ்யமா சமைச்சிருக்கேன். வயிறாறு சாப்பிட்டேன். பூர்ணி, உன் சமையல் அவருக்கு பிடிச்சிருக்குன்னு அவர் இலையை பார்த்தாலே தெரியுது.
சாதாரணமாவே ஒரு பருக்க கூட மிச்சம் வைக்காம சாப்பிடுறோம். அதுலயும் சமையல் இப்படி தேவாமிர்தமா இருந்தா மிச்சம் வைக்க முடியுமா? இலைய மிச்சம் வச்சிருக்கேன், அதுவே பெரிய விஷயம். எதுக்குமா தம்பி, நீ உட்கார், எங்க சேர்ந்துக்கிற? என்ன சாப்பிட்டுருக்க நீ? ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி இலையில விரயம் பண்ணினா பிற்காலத்துல ஒரு பருக்கைக்கு ஒரு வேலைன்னு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். கரெக்டா சொன்ன. டேய் சாப்பிட்றா. பூர்ணி, அவனுக்கு கொஞ்சம் தயிர் கூட்டு எல்லாம் பரிமாறு. சரிண்ணா. என்ன சாப்பிட்றா? அம்மா போரும்மா, அப்பா சொல்லிட்டாங்கிறத போட்டு இருக்காத. அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இதை பார், இது எல்லாத்தையும் நீ சாப்பிட்டு தான் எழுந்துக்கிற. ஏன்னா செத்த வரையிலா? உள்ள வாங்க. என்னடி? இந்தப்பா கணேசா, காத்துல ஏதோ ஒரு வீணை இருக்கு காட்டுறேன்னு மறந்துட்டியா? அதோ வந்துட்டேன். அம்மா எனக்கு போரும்மா, நான் எழுந்துட்டேன். இதோ எடுத்துன்னு வந்துடுறேன். வீணையில 2 தந்தி இல்லையே, வேற இருக்கா? இருக்குடா. இதுதான் எங்காத்தி வீணை, அம்மா வாசிச்சிருந்தா. இல்லை வேண்டாம், இந்த வீணை எனக்கு சரிப்பட்டு வராது. ஏன்? அது நான் தேடின்னு வந்திருக்கிற வீணையோட வடிவமே இதுக்கு இல்லையப்பா. வீணை இப்படி இல்லாம வேற எப்படி இருக்கும்? மன்னிக்கணும், உங்களை தனியா விட்டு போயிட்டேன். இல்லை பரவாயில்ல பரவாயில்ல, மரியாதை பண்ணோம் தான் வாங்கிக்கணும். என்ன சட்டை நான் போட்டுக்கிறது இல்லையே. புது வேஷ்டி இல்ல. இல்லை பரவாயில்ல, தாம்பூலம் வச்சிருக்க, அதை எடுத்துக்கிறேன். என்னப்போ அப்போ நான் உத்தரவு வாங்கிட்டுமா? பராசக்தி. என்னப்பா கணேசா, படம் ஏதோ நடிகையோட படம் இல்லையாவா? பேர் என்ன? ஐஸ்வர்யா ராய். ஐஸ்வர்யா ராய் இல்லையா? அது என்னமோ தெரியல, எனக்கு இந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம் நம்ம பட்டர் பொண்ணு காயத்ரி தான் ஞாபகத்துக்கு வருது. நோக்க என்ன தோன்றது? பட்டுமா? செத்த இருக்கும். இது வச்சுக்கணும், வெள்ளார இலை இன்னும் சாப்பிடுங்க, மூளைக்கு நல்லது, கணக்கு நன்னா வரும். பாவம் கர்ணத்தை குழப்பாதீங்க. பட்டுமா? நிறுத்து. சின்ன நீ வாசிக்காம பெரிய நீ தொட்டு வாசிக்கிற.
நிறுத்திட்ட? நல்லா தானே வாசிக்கிற, வாசி. எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இது நம்ம பரம்பரை வித்தை, இதுதான் நமக்கு சோறு போடுது. நீ போட்டிருக்க இந்த சட்டை வேட்டி இதெல்லாம் எதுல இருந்து வந்தது? இந்த நாதஸ்வரத்தை வச்சு நான் சம்பாதிச்சது. பணம் சம்பாதிக்கணும்னா இன்னும் எவ்வளோ நல்ல வழியெல்லாம் இருக்கு. நாத கலாநிதி, சங்கீத பூஷணன், நாதஸ்வர சக்கரவர்த்தி, இப்படியெல்லாம் எனக்கு பட்டம் கொடுத்துருக்காங்களே, எதை வச்சு? இந்த நாதஸ்வரத்தை வச்சுதான். அப்படிப்பட்ட நாதஸ்வரத்தை உதைச்சிட்டு வேற என்னடா பண்ண போற? நான் ஒன்றும் இதை உதைக்கல. சிங்கப்பூர் மலேசியா பக்கம் போய் ஏதாவது நல்ல வேலை பார்த்து 4 காசு சம்பாதிச்சு அப்புறம் வந்து வாசிக்க போறேன். அப்ப என் சாவுக்கு வந்து ஷெனாய் தான் வாசிக்க போறேன். ஐயோ, என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? சும்மா இருடி. சுவாமி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களை அழைச்சிட்டு போலான்னு காத்துட்டு இருக்கேன். என்ன ஐஷன் போவந்தியா, சித்த வந்த வழியை பார்த்துன்னு கிளம்புறியா? இல்ல, வந்தா உங்களோட தான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன்னு பெரியவாள்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்படியா? அப்ப நீ திரும்பவும் திருக்கடையூர் போறது கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லு. இல்ல, கட்டாயம் உங்களை கூட்டிட்டு தான் போவேன். உங்க பிடிவாதத்தெல்லாம் விட்டுட்டு செத்த என் கூட வரையலா. அந்த ராணி பங்களா ரொம்ப பயங்கரமானது, பெரியவராலே முடியலங்கிறது செத்த ஞாபகம் இருக்கட்டும். பெரியவர் என்ன பெரியவர்? என்னப்பா, என்ன விஷயம்? ஐயா இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார். ரொம்ப சந்தோஷம். அப்படி வச்சுட்டு போ. நீலகண்டா, வந்ததுக்கு இந்த வாழைத்தார் எடுத்துன்னு போ. கொஞ்ச நாளாவது என்னை வச்சு ஸ்ரீமடத்தில் ஆதரிச்சல, அதுக்கு நான் பண்ண பரோபகாரமா இருக்கட்டும். இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஆங்காரம் கூடாது. ஏன் கூடாது? நீங்களாம் என்ன மடத்துல ஒரு புழுவா தானே நினைச்சேன். இந்த ருத்ர வேலையை நான் அடைஞ்சே தீர்வேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஊரை விட்டு புறப்பட போறேன். நீ கிளம்பு. செத்த புரிஞ்சுக்கோங்க, அந்த வீணையை பாபா காவல் காத்துட்டு இருக்கார். அதுகிட்ட உங்களால் நெருங்க கூட முடியாது. அது ஒரு ருத்ரனுக்காக காத்துக்கிட்டு இருக்க பொக்கிஷம். அதை அடைய ஆசைப்படுறது மகா பாவம். பெரியவாளே அந்த பாவத்துக்கு என்ன பிராயச்சித்தம் பண்றதுன்னு துடிச்சுட்டு இருக்கார். சும்மா பெரியவா பெரியவான்னு அவர் பேரை சொல்லி அதை மிரட்டாங்க. இந்த பொக்கிஷம் ஒரு ருத்ரனுக்காக காத்துட்டு இருக்குன்னு சொல்றேன்ல, ஏன் அந்த ருத்ரன் நானா இருக்கக்கூடாது? நரசிம்ம பாரதி, இது அதிகப்படியா படுறது. அல்பச்சித்து பண்றவாள்லாம் தானே அவதார புருஷன் சொல்லிக்கிறது இந்த கலியுகத்துல ஒரு சாபமா போயிடுச்சுன்னு பெரியவா அடிக்கடி சொல்லுவா. அதுல நீங்களும் விழுந்துட்டு இனிமே உம்மை மாத்த முடியாது. ஆனா நானும் விடுறதா இல்ல. அந்த வீணையை நோக்கி நீங்க ஒரு அடி எடுத்து வச்சேன்னா 3 அடி சறுக்குவேன். அது எப்படிங்கிறத போக தெரிஞ்சுப்பேன். வரேன்.